வணக்கம். உலக பொதுமறை அப்படின்னு உலக மக்களால் போற்றப்படக்கூடிய நம்மளோட ஐயன் வள்ளுவர் எழுதிய திருக்குறள்ல எண்ணற்ற விஷயங்களோ எண்ணற்ற கருத்துக்களோ சொல்லியிருக்காங்க. அது நமக்கே தெரியுங்க. ஆனா அதுல சில குறளை நம்ம ஆயுர்வேத மருத்துவ முறையோட ஒப்பிடலாங்க. சோ இன்னைக்கு ஒரு குறளையும் ஆயுர்வேத ஒப்பீடையும் சேர்த்து பார்ப்போம். வாங்க தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயுர்வேதத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா ஆயுர்வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூல்கள் ஒன்றுங்க அஷ்டாங்க ஹிருதயம். இதோட அஷ்டாங்க ஹிருதயத்தோட சூத்திரஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம்ங்க. விஷக் திரவியானி உபஸ்ததக ரோகி பாத சதுஷ்டியம் சிகிச்சா தசிய நிர்திஷ்டம் பிரத்யேகம் தத் சதுர்குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க மருத்துவத்துல ஒரு 4 முக்கியமான தூண்கள் இருக்கு. பிசக் அப்படின்னா மருத்துவர், திரவியம் அப்படின்னா மருந்துகள்ங்க, நம்ம நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள். அதுக்கப்புறம் உபஸ்ததக அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்டெண்டர், அதாவது அவங்களுக்கு ஒரு நர்ஸா இருக்கலாம், அவங்க கூட வந்து அட்டெண்டரா கூட இருக்கலாம். அடுத்து ரோகி, ரோகி அப்படின்னா பேஷண்ட்ங்க, அதாவது நோயாளி. இந்த 4 அதாவது டாக்டர், மெடிசின்ஸ் அண்ட் அட்டெண்டர் அண்ட் பேஷண்ட், இந்த 4 தான் முக்கியமான தூண்கள் அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதே தான் நம்ம ஐயன் வள்ளுவரும் கூறியிருக்காங்க. என்னன்னா உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செவ்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மருத்துவம் என்பது 4 முக்கிய புள்ளிகள், அதாவது மருத்துவம், நோயாளி, மருந்துகள் அண்ட் மருந்தாளுநர், அதாவது கூட இருக்க நர்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த 4 இருக்கிறதா மருத்துவம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வள்ளுவர் கூறியதிலே ஆயுர்வேதத்தோட மறைமுக ஒப்பீடு இருக்குங்க. ஸோ நீங்களும் ஆயுர்வேதத்தை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் என்னையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.